ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்காக போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு நடக்கிற மர்மமான விஷயத்தை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்க ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் தான் இந்த 5 பேரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த 5 பேரில் 2 பெண்கள் இருக்காங்க, 3 ஆண்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒர்க்கில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுனால் எங்கேயாவது வெளியே ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இப்போது எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு இடமா சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து கோவா போகலான்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஊட்டி போகலான்னு சொல்கிறாங்க. அதில் மட்டும் ஒருத்தர் வந்து இந்த இடமெல்லாம் நம்ம ஆல்ரெடி சுற்றி பார்த்துருக்கோம், நம்ம இன்னும் கொடைக்கானலுக்கு தான் ட்ரிப்பு போகாமல் இருக்கோம், அதனால் இந்த டைம் வந்து நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அந்த டைமில் இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு காரில் வந்து சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க. நைட் ஒரு 11 மணி இருக்கும். அந்த டைமில் அவங்க திருச்சிக்கு பக்கமாக போயிட்டுருக்காங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து அவங்க கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இப்போது அங்கே இருக்க ஒரு ரெசார்ட்டில் வந்து ரூம் புக் பண்ணி நம்ம எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ரெசார்ட்லேயுமே விசாரிக்கிறாங்க. ஆனால் அங்கே எங்கேயுமே அவங்களுக்கு ரூம் கிடைக்கவே இல்லை. அப்போது வந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி நம்ம காலையில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நம்ம நைட்டு வந்து ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துகிட்டு அங்கேருந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அவங்களும் சுற்றி பார்த்து முடிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு ரெசார்ட் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ரெசார்ட்டையும் விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு அந்த நைட்டும் எந்த ரெசார்ட்டுமே கிடைக்கல. இந்த 5 பேருமே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. அப்போது அதில் ஒருத்தர் வந்து நம்ம மறுபடியும் சென்னைக்கே போகலாமா அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு. இப்படி இவங்க குழப்பத்தில் தவிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து இவங்கக்கிட்ட பேசுகிறாரு. அவர், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெசார்ட் இருக்குது, நீங்கள் வேணால் வாங்க, நான் அந்த ரெசார்ட்க்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுதான் நம்மளுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. இவங்க அங்கே போனதும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த ரெசார்ட் வந்து ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த கேங்கில் இருக்க அந்த 2 லேடிஸ் மட்டும் பயந்துட்டு இங்கே ஸ்டே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பாய்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு இதை விட்டால் வேறு வழியே கிடையாது, நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும், இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம நாளைக்கு வேறு ரெசார்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 லேடிஸையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ரிசப்ஷனில் அவங்களோட ப்ரூஃபை எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களோட கீயை வாங்கிட்டு இவங்க 5 பேருமே அந்த ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போன உடனே அவங்கவுங்க எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு, சரி ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 மணி ஆகுது. அப்போ திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் வந்து அந்த 2 லேடிஸ்க்கு மட்டும் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபுட்பாலை வச்சு நம்ம தரையில் தட்டிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சத்தம் அந்த 2 லேடிஸ்க்கு மட்டும் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த 2 லேடிஸும் ரொம்ப பயந்து போகிறாங்க. அந்த பயத்தில் அந்த 3 பாய்ஸையுமே எழுப்பி, உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கும் அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமாக கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவங்களும் ரொம்ப பயந்து போகிறாங்க. சரி, என்னவா இருக்கும், நம்ம போய் வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 5 பேருமே கொஞ்சம் பயத்தோடு தான் வெளியே வந்து பார்க்குறாங்க.
அங்கே எல்லா இடத்துலையும் சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. அவங்க எங்கேயுமே அந்த சத்தம் வர மாதிரி அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருக்க ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் கதவுக்கு கீழே யாரோ ஒருத்தர் வந்து ஷூ போட்டு கையில் ஸ்டிக் வச்சுட்டு கீழே தட்டிக்கிட்டே நடந்து போகிற சவுண்ட் கேட்குது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, இது வந்து பால் கீழே தட்டுற சத்தம் கிடையாது, இது யாரோ இங்கே நடந்துட்டுருக்காங்க, அதனால தான் இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. திடீர்னு அந்த உருவம் வந்து மாடி படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அதை பார்த்த உடனே இவங்க சரி மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. மாடிக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய சங்கிலியில் வந்து நிறைய தாயத்துகள் மந்திரிச்சு அந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே ஒருத்தர் வந்து சரி இது சங்கிலி போட்டு கட்டியிருக்கு, நிறைய மந்திரிச்சு கட்டியிருக்காங்க, அதனால் இங்கே நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் மீதி இருக்க எல்லாருமே இல்லை என்ன தான் இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை அவங்க உடச்சிட்டு மொட்டை மாடி படிக்கட்டு ஏறி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு வயசானவர் ஒரு வீல் சேர் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த சேரில் வந்து உக்காந்து ஆடிக்கிட்டே இருக்கார். இவங்க 5 பேருமே பொறுமையாக பக்கத்தில் போய் இந்த நேரத்தில் இந்த குளிரில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி 5 பேருமே கேட்குறாங்க. அப்போ பார்த்து அந்த உருவம் வந்து லைட்டாக திரும்பி அவங்கள பார்க்குது. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அந்த முகம் ஃபுல்லாக இரத்த காயத்தோட அந்த கண்ணிலிருந்து ரத்தம் வடிகிற மாதிரியும் அவரோட வாய் கண் மூக்கு எல்லா இடத்துலையும் இருந்து ரத்தம் வடிஞ்சிட்ருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போய் அந்த மொட்டை மாடியிலேருந்து வேகமாக வெளியே ஓடி வராங்க. அவங்க ரூமுக்கு வந்த உடனே பயத்தில் ரொம்ப நடுங்கி போய் எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஒரு வழியாக காலையில் விடிஞ்ச உடனே இவங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த ஒரு நபரை தேடி போகிறாங்க. அவர்கிட்ட இந்த நைட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ரெசார்ட்டில் நடக்கிற இந்த உண்மையான விஷயத்த சொல்லாமல் இவங்கள இங்கே ஸ்டே பண்ண வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது தெரிய வருது. அந்த ரெசார்ட்டில் வந்து இந்த மாதிரி பல பேய்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா அவங்க அந்த கொடைக்கானல்லேருந்து கிளம்பி அவங்க பழையபடி சென்னைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.